புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். பஞ்சாபில் முதல்வர் பகவந்த் மான் சிங் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு ஆட்சி செய்கிறது. இங்கு ஊழல் மலிந்து விட்டதாக காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. பகவந்த் மான் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சஞ்சீவ் அரோரா ரியல் எஸ்டேட் மோசடி, சட்டவிரோத பண பரிவர்த்தனை மூலம் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்துள்ளது. ஏற்கனவே சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது. இந்நிலையில் போலி பில்களை காண்பித்து ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று ரெய்டு நடத்தினர். டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களில் இந்த ரெய்டு நடந்தது. சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் சிக்கிய நிலையில் அமைச்சர் சஞ்சீவ் அரோராவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். பஞ்சாபில் ஆம் ஆத்மியைச் சேர்ந்த அமைச்சர் கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகள் செயல்பாடுகள் மோசமாக உள்ளன. அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்பவர்களையோ ஊழல் செய்பவர்களையோ கைது செய்வதில்லை. அரசியல் கட்சிகளை உடைப்பது, அவர்களை மிரட்டி பாரதிய ஜனதாவில் இணைப்பது போன்ற வேலைகளைத்தான் செய்கின்றனர். இதற்கு முன் மேற்கு வங்கத்தில் இந்த வேலையை செய்தனர். இப்போது அங்கு தேர்தல் முடிந்துவிட்டது. அதனால் இடி, சிபிஐயின் கவனம் பஞ்சாப் பக்கம் திரும்பியுள்ளது. ஏற்கனவே பஞ்சாப் மக்களின் குடிநீரில் பாரதிய ஜனதா கை வைத்தது. இங்குள்ள பல்கலைகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தியது. தற்போது அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு முடக்க பார்க்கின்றனர். எங்களை மிரட்ட யாராலும் முடியாது என கெஜ்ரிவால் கூறினார்.